Good morning, everyone. This is Ms. S. Kripa Lakshmi, Assistant Professor, Department of Corporate Secretaryship from KCS Kasinadar College of Arts and Science. In this video, we are going to see Industrial Laws Unit 4, Part 1. Employees State Insurance Act 1948. இந்த ஆக்டை ESI அப்படின்னு சொல்லுவாங்க. So, it's a beneficial social security legislation designed to provide economic and medical relief to employees and their dependents in time of need. So, இந்த ESI, இந்த Employee State Insurance Act எதுக்கு அப்படின்னா அங்கே அந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ்க்கும் அவங்க ஃபேமிலிஸ்க்கும் இது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை ஒரு மெடிக்கல் ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெடிக்கல் ரிலீஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படுற நேரம் அது மெடிக்கல் ரீதியாகவும் இருக்கலாம், இல்லை கேஷாகவும் இருக்கலாம். நம்மளுக்கு இது ஃபியூச்சரில் இது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் என்ஷூர்ஸ் protection against health related cognitions such as sickness, maternity, temporary or permanent disablement or death resulting from an employment injury அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா இந்த இஎஸ்ஐ ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அகெயின்ஸ்ட் ஹெல்த் ரிலேட்டட், சப்போஸ் ஹெல்த் ரிலேட்டடா ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் வந்தது அப்படின்னா இந்த இஎஸ்ஐ ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு? ஒரு சிக்னஸா இருக்கட்டும், ஒரு உமன் எம்ப்ளாயினா ஒரு மெட்டர்னிட்டியா இருக்கட்டும், இல்லை ஒரு டெம்பரவரி ஒரு பெர்மனன்ட் டிசேபிள்மெண்ட்டா இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஒரு டெத்தா இருக்கலாம், அவங்க ஃபேமிலிக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இஎஸ்ஐ எம்ப்ளாயீஸ்க்கும் சரி அவங்க ஃபேமிலிஸ்க்கும் சரி இன் டைம் ஆஃப் நீட் இந்த இஎஸ்ஐ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Objectives of ESI Act 1948. First one, to provide social security. இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா to employees against uncertain events such as sickness, maternity, disablements இது சொல்றாங்க. இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ ஒரு எதிர்பாராத விதமா ஒரு உடம்பு சரியில்லைனாலோ இல்லை ஒரு டிசேபிள்மெண்ட் ஆயிடுச்சுனாலோ இல்லை மெட்டர்னிட்டிக்குனாலோ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இஎஸ்ஐ ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டு ஆஃபர் ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படின்னா என்னன்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படின்னா இதில் இன் ஃபார்ம் ஆஃப் கேஷ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னா இந்த மெடிக்கல் லீவில் இருக்கும் போது, இந்த மெட்டர்னிட்டி லீவில் இருக்கும் போது, இல்லை டெம்பரவரி ஆர் பெர்மனன்ட் டிசேபிள்மெண்ட் இருக்கும் போது கேஷ் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டு என்ஷூர் ஃப்ரீ அண்ட் குவாலிட்டி மெடிக்கல் கேர் to insure a person and their dependents through a network of ESI hospitals சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கீழே சேலரி இருந்தால் தான் ஒரு 20 to 21,000 கீழே சேலரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த இஎஸ்ஐ அப்ளிகபிலிட்டி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது இந்த இன்சூர்டு எம்ப்ளாயீஸ் அண்ட் அவங்களோட ஃபேமிலிஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இஎஸ்ஐ மூலியமா அந்த இஎஸ்ஐ நெட்ஒர்க் கனெக்ஷனில் ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரீ கிடைக்கும், இல்லைனா அமௌண்ட் கம்மியாக அந்த கன்செஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கும். ஸோ குவாலிட்டியான மெடிக்கல் கேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டு ரெடியூஸ் அ பேர்டன் ஆன் எம்ப்ளாயர்ஸ். இப்போது ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு மெட்டர்னிட்டி லீவ் இருக்குது, இல்லை ஒரு சிக்னஸ் ஆகுறாங்க, ஒரு ஒர்க்மேன் இல்லை ஒரு எம்ப்ளாயி ஆகுறாங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் எம்ப்ளாயிஸ் ஒரு அமௌண்ட் பல்காக கொடுக்க முடியாது இல்லையா, ஒருத்தர் 2 பேருக்கு நான் கொடுக்கலாம், எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் இந்த இஎஸ்ஐ ஆக்ட் மூலியமா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால எம்ப்ளாயீஸ்க்கு பேர்டன் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டு ப்ரமோட் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் among industrial workers, thereby enhancing productivity and workplace stability. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதனால் இந்த ஆக்ட் மூலயமா ஹெல்த் வெல்ஃபேர் இதெல்லாமே இம்ப்ரூவ் ஆகும், ப்ரொடக்டிவிட்டி ஒர்க் பிளேஸில் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் to establish a self-financing scheme based on contribution from both employer and employees for long term அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா அந்த எம்ப்ளாயருக்கும் சரி எம்ப்ளாயும் சரி 2 பேருமே இந்த இஎஸ்ஐயில் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இதை செல்ஃப் ஃபினான்சிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்காகவே நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்தில் நம்மளுக்கு ஃபினான்ஷியலி நீட் இருக்கப்போ இந்த ஆக்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இஎஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயரும் அவங்களோட கான்ட்ரிபியூட் பண்ணணும், எம்ப்ளாயும் அந்த பர்சனுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Thank you.